மக்களே வணக்கம். இன்றைக்கி நாம் இப்போ இந்த எபிசோடில் பேச போகிறது யூடியூப்பை பற்றி. யூடியூபர் ஆகிறது எப்படி, என்ன யூடியூபர் ஆகிறோம், எதுக்காக யூடியூபர் ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, எல்லோரும் புகழ் பெறணும், எல்லோரும் சம்பாதிக்கணுன்ட்டு. எல்லாருக்கும் தனித்தன்மை இருக்கும், அதை காட்டுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு. அதை எல்லோரும் அவங்கவுங்க தனித்தன்மையை காட்டுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு யூடியூப் இருக்குது. அந்த யூடியூப்பு அந்த அளவில் இருக்கும்போது அது அற்புதமான விஷயம். ஆனால் அதில் சம்பாதித்தியம் வருமானம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் அந்த யூடியூபர்ஸ் செய்யக்கூடிய சேட்டைகள் அதிகமாக போய் அவங்க திசை மாறி போகிறது இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனையும் குழப்பி விடுற மாதிரியான சூழ்நிலை வருது. இதில் யூடியூப்பில் அவர் 1 லட்சம் சம்பாதிக்கிறார், அவர் 1 கோடி சம்பாதிக்கிறார்லாம் பல கட்டுக்கதைகள் இருக்குது. ஆனால் அப்படி யாரும் பெரிய அளவில் சம்பாதிப்பது இல்லை. அப்படியே எல்லோரும் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது யாரும் உணர்றதும் இல்லை. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், யூடியூப் சேனல் ஆரம்பித்தா பெரிய விஷயங்களை பண்ணணும், இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு கான்செப்டை வச்சுட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ரைட்டிங்லேயும் ஸ்கூல்லேயும் பல விஷயம் சொல்லிகிட்டு இருந்தோம். அதை சில நல்ல தகவலை சொல்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இதான் யூஸ் பண்ணுறோம். இது வருமானத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட யூடியூப் சேனல் அல்ல. இது எங்கேயாவது யாராவது ஒரு மூலையில் யாருக்காவது கேட்கலாம், அதை கேட்டு பயன்பெறலாம் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்கு. அதன் சில விஷயங்கள் நல்லது நடந்துகிட்டு இருக்குது, அது வரைக்கும் மகிழ்ச்சி. இப்போ யூடியூப் சேனலில் சினிமாவுக்கு, ஃபுட்டுக்கு, அப்புறம் சாகசங்களுக்குன்னு இப்படி பல விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா டிடிஎஃப் வாசன், இர்ஃபான், அதே மாதிரி விஜே சித்து, கோபியன் சுதாகர், பிளாக் ஷிப், இப்படி பல்வேறு யூடியூப் சேனல் இருக்குது. இதில் அவங்க புகழ் பெறுறாங்க, மகிழ்ச்சி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணி புகழ் பெறுறாங்க, அந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறத விட்டுறணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். புகழ் அப்படின்றது எல்லாம் தெரிந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை தவறாக கிரியேட் பண்ணப்படுது. இன்னொரு விஷயம், அவர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு கேமராவும் ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுனால அவங்களாம் பெரிய யூடியூபர் ஆகுறாங்க. ஆனால் அவர்களுக்கு பொது நலத்தை பற்றியும் பொதுவெளியை பற்றி என்ன விதமான அக்கறை இருக்கிறதோ நாலேஜ் இருக்குங்கிறதோ நமக்கு தெரியாது. அவர்கள் நிகழ்ச்சியோடு பார்த்தாலே சந்தோஷம். அதேமாதிரி சினிமாவுக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ளூ சட்டை மாறன், ஜாக்கி சினிமாஸ், அப்புறம் பிரசாந்த், வலைபேச்சு, அதன் பிறகு ஃபிலிமி கிராஃப்ட், இவர்கள்லாம் இருக்காங்க. இதில் சினிமாவை கழுவி ஊற்றுறாங்க, நல்லபடியாக சொல்கிறாங்கலாம் விட்ருவோம். அதில் இந்த ஃபிலிப் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தையை சகஜமாக யூஸ் பண்ணி விமர்சனம் பண்ணுவாங்க. யூடியூப் சேனலில் கெட்ட வார்த்தைகளை சகஜமாக பேசலாங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதை தான் அந்த இளைஞர்கள் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தப்பாக பேசி அதற்காக தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. கெட்ட வார்த்தையை சகட்டு மேலே பேசுகிற யூடியூப் சேனலில் வேணால் திருந்தணும், அவங்க நாகரீகம் கருதி அவெல்லாம் நிறுத்தணும். அதே மாதிரி யூடியூப் சேனல்கள் நினைத்தால் ஒரு சாதாரண மனுஷனை பெரிய ஆளாக்கிடலாம், பெரிய ஆளை சாதாரணமாக்கிடலாம். ரொம்ப சிம்பிள். பிக் பாஸ்க்கு முன்பு கமலஹாசன் மிகப்பெரிய நடிகர், புகழ்பெற்ற நடிகர், உலக நாயகன். அவர் பிக் பாஸ் வந்ததே தனக்கு கிடைச்ச பெரிய அதிசயம், நான் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் சம்பாதிக்காததான் தாண்டி பிக் பாஸில் பேரும் புகழும் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தவரை போன சீசனில் ராகேஷ் அண்ட் ஜெனின்னு ஒரு சேனலில் லேசாக கலாய்ச்சாங்க. அப்புறம் எல்லாரும் அதை பிடிச்சி கலாய்ச்சாங்க. அப்படியே கலாய்ச்சி இன்றைக்கி அவரையே இல்லாமல் விஜய் சேதுபதி அந்த இடத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கே உருவாக்கிட்டாங்க. ஒரு பெண் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்குது, அந்த பெண் நல்லா பேச தெரியும்னு 2-3 வீடியோ போட்ட உடனே அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்ததையே மறந்துட்டு அது பேசுகிறதையே ட்ரோல் பண்ணி அதை முடக்கிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல விஷயம். ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, ஒருத்தங்க தனித்திறமையை இவங்க நினச்சி அங்கீகரிப்பாங்க, இவங்க நினச்சா அவமானப்படுத்துவாங்க. ஒருத்தனை முடக்கவும் முடியும், ஒன்றும் இல்லாதவன்னு வீறு கொண்டு இழவும் முடியும். ரோட்டில் ஆடுற பாடுற ஒருத்தங்க நல்லா பாடுறாங்க அப்படின்னு புகழ்பெற வைக்கும்போது நல்லா பாடிக்கிட்டு இருக்கிறவங்கள ரொம்ப குறைவாகவும் ஆக்க முடியுது. ஒருத்தன் பாடுறான் ஆடுறான், ஒரே ஒரு வீடியோ போடுறான், நல்லா இருக்குது, அதன் பிறகு அவனால் வேறு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும். அதனால் அவன் வேறு வழியே இல்லாமல் புது கண்டென்ட்டை யோசித்து என்னென்னமோ செய்யக்கூடிய சூழ்நிலை வருது.
ஹர்ஷா சாய் அப்படின்னு ஆந்திராவில் உள்ள யூடியூபரு மக்களுக்கு பணம் கொடுக்கறது, பல பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு பல விஷயம் செய்கிறார். ஆனால் இன்றைக்கி அவர் புகழால் அவர் பின்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணதுனால இன்றைக்கி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கார். விஜய் டிவியில் மணிமேகலை பிரியங்கா பிரச்சனைக்கு குரேஷி ஆதரவாக கொடுக்க போய் குரேஷியை கொண்டாடினவங்கெல்லாம் இன்றைக்கி குரேஷியே ட்ரோல் பண்ணுறாங்க. மிகவும் மோசமாக ட்ரோல் பண்ணுறாங்க. நல்லா கவனிச்சிங்க. குரேஷி என்ன நினச்சிருப்பார், நாம் ஒரு பதிவு போடுறோம், அது பிரியங்காவுக்கு ஆதரவாக இருக்குன்னு மட்டும் நினச்சிருப்பார். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, குரேஷியே அவமானப்பட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இதுபோல் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் யூடியூப்பில் ஒருத்தங்களை வளர்க்கலாம், ஒருத்தங்களை தாழ்த்தலாம். யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணால் உங்கள் தனித்திறமையை காட்டுங்க, போடுங்க. அதில் பெருசாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு செய்ய ஆசைப்படாதீங்க. ஒரு ஃபுட் பிளாகரு ஒரு சமுதாயத்தில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஆனால் அந்த ஃபுட் பிளாக் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கேஷுவலாக ஆகிடுவாங்க. குடும்பத்தோடு போவாங்க, குடும்பத்தோடு வருவாங்க, குடும்பத்தோடு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வீடியோ மூலம் பணம். அதே போல் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அன்றாட நிகழ்ச்சிகளே எடுத்து போடுவாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் பார்க்கணும்? சினிமா பார்த்தா தேட்டரில் பார்க்கலாம், சினிமா சம்மந்தமான நியூஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அவங்க செய்கிறது எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஏன் தலையெழுத்து? அப்படி தான் இன்றைக்கி நம்மளை மைண்டை மாற்றி வச்சுருக்காங்க. யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா நம்ம கண்ணை திறந்து வெளியே எதையுமே பார்க்க முடியாமல் போயிடும். தேவையானது மட்டும்தான் யூடியூப்பில் பார்க்கணும். உங்களுக்கு தனித்திறமை இருந்தால் தனித்திறமை மட்டும் காட்ட முயற்சி பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் கோடியாக சம்பாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. டிடிஎஃப் வாசன் கடன் வாங்கினதா அன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன். 1 லட்ச ரூபா அவர் சம்பாதிச்சாருன்னா அவர் ட்ராவல் பண்ணுறது, அவர் டீமு, எடிட்டிங்கு, டப்பிங்கு, அவங்க அன்றாட உணவு இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது அவர் செலவு அதிகமாக இருக்கும். வருமானத்தை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி உள்ள பல உழைப்பு, பல பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் யூடியூப் சேனல் ஏதாவது ஆரம்பிக்கணுன்னா மன மகிழ்ச்சிக்காக செய்யுங்க. அதன் பின்னாடி ஓடி வாழ்க்கையை தொலைக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.